வெல்கம் டு அமுதா சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தாடி இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சிடலாங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகுது. கடுகு ஆட் பண்ணுறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் தக்காளி நல்லா வணங்கணுங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சுங்க. இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 லெக் பீஸோடு எடுத்துருக்கேங்க. இப்போ சிக்கன் வந்து எண்ணெயில் நல்லா வணங்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டோன்னே சிக்கன்லேருந்து தண்ணி வருங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா மிளகாய் தூள் பதிலாக நான் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிறக்குள்ளவா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. லெக் பீஸ் போட்டிருக்கனால நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். நல்லா கலக்கி மூடி வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து மேலே எண்ணெய் திரண்டு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். பெப்பர் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை புதினா தூவி இறக்கிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி கூடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.